Voice of Tamil 24. பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை படத்தில் நடிகை சீதா நடித்தபோது இருவரும் காதலித்தனர். இந்த திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெற்றோரை மீறி சீதா திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஒரு மகனையும் சீதா பார்த்திபன் தம்பதி தத்தெடுத்து வளர்த்து வந்தனர். இதையடுத்து இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர். விவாகரத்து ஆன பிறகு மீண்டும் தன்னுடைய தந்தை வீட்டுக்கே வந்து தன்னுடைய நடிப்பை துவங்கியிருந்தார். இதையடுத்து சின்னத்திரை பக்கம் வந்த நடிகை சீதா 2010ஆம் ஆண்டு நடிகர் சதீஷை தனது 43வது வயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2வது திருமணத்திற்கு பிறகும் சீதா திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் நடித்து வந்தார். எனக்கு துணை வேண்டும் என்பதற்காக 2ஆம் திருமணம் செய்து கொண்டேன் என்றும் சதீஷ் என் வாழ்க்கையில் வந்ததை எண்ணி சந்தோஷப்படுகிறேன் என்றும் சீதா கூறியதாக செய்திகள் வெளிவந்தன. ஆனால் சில ஆண்டுகளிலேயே அவரை விட்டு பிரிந்து தற்போது தந்தை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் துணை இயக்குனரும் சின்னத்திரை நடிகருமான நடிகர் சதீஷ் தெலுங்கு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். நான் சீதாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டேன், பார்த்திபனிடம் இருந்து அவரை பிரித்தேன் என்றெல்லாம் செய்தி வந்தது. உண்மையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள், அதுதான் உண்மை. ஒன்றாக வாழ்ந்தோம், விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டோம் என்று சொல்வதெல்லாம் சோஷியல் மீடியாவும் பத்திரிகையும் கிளப்பிவிட்ட செய்தி. அதில் கொஞ்சம் கூட உண்மையில்லை. இது சினிமா வட்டாரத்திலும் சின்னத்திரையிலும் எங்களுடன் நடித்த நடிகர்கள், வேலை பார்த்த அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும் போதே பார்த்திபனுக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. அதன் பிறகுதான் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. அதேபோல என் மனைவி சீதாவால் தான் பிரிந்து சென்றார் என்றெல்லாம் செய்தி வந்தது. அதுவும் உண்மையில்லை. அதற்கு முன்பே என் மனைவி 2 மகன்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார். என்னை விட என் மனைவி அவர்களை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நான் அவரை தொல்லை செய்யவில்லை. அதேபோல சீதாவை ஏமாற்றிவிட்டேன், அவரை பொருளாதார ரீதியாக ஏமாற்றிவிட்டேன் என்று செய்தியும் வந்தது. இந்த உலகம் ஆதாரமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசும். செய்தியை பரபரப்பாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஆதாரமற்ற செய்திகளை எழுதுகிறார்கள். இப்போதும் நானும் சீதாவும் நல்ல நண்பர்கள்தான். என் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் அவர் வருவார். இப்போதும் அதே நட்புடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சதீஷ் அந்த பேட்டியில் பேசியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.